கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது. கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது, அன்னைக்கு ஃபுல்லா அவர் சாப்பிடாம இருந்தது. அமெரிக்கால இருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே. ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி. தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதுல தேமுதிக எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. அதை நான் அறிவிப்பதை விட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாதான் அது முறையாக இருக்கும். எனவே வெகு விரைவில் அந்த குழு அமைத்து அதை நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்க. அதுதான் உறுதியானது என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். நிர்வாகிகள் இப்ப சம்மதிச்சாலும் கூட கடைக்குடியில் இருக்க தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவர் இப்ப ஒண்ணு சேர்ந்து இப்ப களத்துல நிற்கும் போது அது எப்படி இருக்கும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், இது ஒட்டுமொத்த தேமுதிகவின் விருப்பம் தான் என்னுடைய விருப்பமா இன்னைக்கு நான் அறிவிச்சிருக்கிறது. தேமுதிக ஒட்டுமொத்த விருப்பம் இதுதான். ஏன்னா எல்லாரையும் நான் கலந்து ஆலோசிச்சு அவங்க வாக்களிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலா நான் இப்ப எல்லாரும் நீங்க பாத்தீங்க, நான் பயணம் போகும் எல்லா இடத்திலையும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய, நகரம், கிளைகள் எல்லாரோடையும் நான் கலந்து பேசும்போது எல்லாருடைய மனநிலை இந்த முறை நாம் இந்த இந்தியா கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும்ன்றதான் எல்லார் கருத்துமாக இருந்தது. அவர்கள் விருப்பமே என் விருப்பம், அவர்கள் முடிவே என் முடிவு. எனவே இந்த வெற்றியை நாம தலைவர் காலடியில நிச்சயமாக சமர்ப்பிப்போம். அதனாலதான் இப்ப உடனே தலைவரிடம் நன்றியும் சொல்றோம். இது அதுதான் நான் சொன்னல, கூட்டணின்னு போறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா குடும்பமா நாங்க பழகினது அதிகமா யார் கூடனா அவங்க கூட தான். கலைஞர் ஐயா குடும்பத்தோட தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது. கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது. அவர் ஒரு நிமிஷம் போன் அடிச்சு அடுத்த நிமிஷம் அவர் லைன்ல வருவாரு. அவ்வளோ ஒரு நட்பு. விஜய் தான் கூப்பிடுவாரு. கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது, அன்னைக்கு ஃபுல்லா அவர் சாப்பிடாம இருந்தது. அமெரிக்கால இருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு, அந்த அன்பு, பாசம் அவர் மேல வச்சதன் வெளிப்பாடு தான் அது. ஆனா ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு பதில் இப்ப சொல்ல தெரியல. ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க, ஆனா அமையல. ஆனா இன்னைக்கு கேப்டனும் இல்லை, கலைஞர் ஐயாவும் இல்ல. இப்போ அவங்க 2 பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோட இதை உறுதி செய்திருக்காங்க. நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நிச்சயமாக இங்க பாருங்க, இன்னைக்குதான் கூட்டணி உறுதியாயிருக்கு. இனி அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்ன்றதுல மாற்று கருத்தில்லை. ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி. அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதுல தேமுதிக என்னைக்கும் உறுதியா இருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு நாங்க கூட்டணியில இருக்கோம். உறுதியாக அதை பேசி அண்ணன் ஸ்டாலினிடம் அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னதுதான். அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன். அது நான் இப்பயும் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடியணும், ரிசல்ட் வரணும். அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது வேஸ்ட். கண்டிப்பாக போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. அதுதான் இல்லப்பா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு கட்சி ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சி நலனுக்காக, எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம். அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன்.